ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த வியூஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்துச்சு மார்க்கெட்டில் அப்படின்ற வியூஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. ஃபுரல் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி லெஃப்ட்டில் இருக்கிறது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்பு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 9000 சப்ஸ்கிரைபர், 9400 நியர்ஸ் இருக்காங்க. இது நோ கால்ஸ், நோ டிப்ஸ், ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மார்க்கெட் ஹவர்ஸில் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அதை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். அதை நீங்களும் அந்த மாதிரி ட்ரேட் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களான்னு ஒரு ப்ராக்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டை இன்றைக்கியோடைய சுச்சுவேஷன் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி இந்த சப்போர்ட்டுக்கு கீழே ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருந்ததில், ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா டவுன் சைடு இல்லை. ஏன்னா ஆக்சுவலாக மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் டவுன் சைடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு வியூ இருந்ததில். ஓகே, ஆக்சுவலாக சப்போர்ட் இருந்ததால் மார்க்கெட்டு ஒரு அங்கேருந்து அப்பர் சைடு இங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுது. அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு எந்தெந்த லெவல் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். 24,520 ஃபஸ்ட் லெவலும், 24,540 ரெண்டாவது லெவலும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் 2 லெவலும் ரீச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லலாம், சார் இது மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமா சார்? மார்க்கெட் போனதுக்கப்புறம் யார் வேணால் சொல்லலாம், மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ஆக்சுவலி நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க அப்படி கேட்க மாட்டாங்க. ஃபாலோ பண்ணாத புதுசாக வந்திருக்கவங்க, ஏன்னா எல்லாருக்கும் அந்த டவுட் இருந்திருக்கும். ஆக்சுவலி உங்கள் சுச்சுவேஷனில் நானே இருந்தாலும் அப்படி தான் ஒருத்தர் பார்த்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பிட மாட்டோம். ஸோ அவங்க உண்மையிலே சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்களா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மார்க்கெட் நடக்க சொல்ல அந்த லைவ் மார்க்கெட்லேயே, அதாவது மார்க்கெட் இங்கேருந்து மேலே மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல, அதாவது இந்த சப்போர்ட்டே இந்த ரேஷன்ஸே இப்போ சப்போர்ட் ஆக்ட் பண்ணிச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான 2 லெவல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் லெவல், சரி, ரெண்டாவது லெவல் இதுவரையும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். எத்தனை மணி டைம்? 9:37. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 9:37 இந்த ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? ஓகே, அது மறைக்குதா உங்களுக்கு? சரி, இப்போ புரியுதுங்களா? 9:37 உங்களுக்கு அந்த வியூஸை வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ரன்னிங் போச்சு, டார்கெட்லாம் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 10:06 புக் யுவர் ப்ராஃபிட், க்ளோஸ் த சிஸ்டம். இதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ஓவர் ட்ரேடிங் பண்ணுவீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். எதுக்காக ஓவர் ட்ரேடிங் நடக்குது, என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றது இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்டேட்டை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அது, ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புக் யுவர் ப்ராஃபிட், க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரைஸ் 2 லெவல் ரீச் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன், ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட்டில் என்ன சார் பிரச்சனை? இந்த மூமெண்டம் நல்லா தான் போச்சு, ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாமா இல்லையா அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சின்னதாக ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு நம்ம அப்பர் சைட் டைரெக்ஷன் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த ட்ரேடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணி சிஸ்டமை க்ளோஸ் பண்ணல, இந்த மூமெண்டம் க்ளோஸ் பண்ணல அப்படின்னா பிரச்சனை, சிக்கல் தான், பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த ஏரியாவில் அவங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மாதிரி ஜோனில் போகும். அது ட்ராவல் 10-11 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிடுச்சது அந்த லெவல். அதே பை சேல் எல்லாமே உங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்கும். அந்த இடத்துல பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் தான். ஏன் ரீசன் கேளுங்க. நீங்கள் ஒரு அட் த மணியோ அல்லது அவுட் ஆஃப் த மணியோ எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 24,000 சி அட் த மணி தான், இல்லைன்னு சொல்லுவா இல்லையா? அப்போது இந்த டைமில் இந்த 25,475 சொல்லும் அட் த மணி தான். அப்போ மார்க்கெட் இந்த ட்ராவல் எடுக்க சொல்ல எக்ஸ்பைரி டே முடியுது இல்லையா? அப்போ உங்களுக்கு ப்ரைஸு மேலே போனால் கூட உங்களுக்கு இந்த ப்ரீமியம் மேலே ஏறாது, புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு லோ கட் ஆகிட்டு கேட தான் வந்துட்டுருக்கு மார்க்கெட். உங்களுடைய 24,500 சிஏ கூட அட் த மணியே கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு பெருசாக ஒன்றும் மொமெண்டம் கொடுக்கல. ஆக்சுவலாக மார்க்கெட் இப்போது 24,580 போயிருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் நீங்கள் இந்த மணி கூட சொல்லலாம். அட் த மணி டு இந்த மணியாக கன்வெர்ட் ஆனால் கூட உங்களுக்கு எக்ஸ்பைரி டேக்கு பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் கொடுக்க போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கு தான் சொல்லுது, அந்த மூமெண்ட்டில் வந்துச்சு, அந்த மூவில் சொல்லி டக்குன்னு உங்களுடைய ப்ராஃபிட்டை பதிவு செஞ்சுட்டு டக்குன்னு வெளியே வரணுமே தவிர, அந்த இடத்துல ரொம்ப டீப்பாக பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சஜஷன் கொடுத்துருக்கேன். ஒரு 50 ரூபா, 100 ரூபா ப்ரீமியம்மு, 50 ரூபா ப்ரீமியம்மு, 150 ரூபா ப்ரீமியம்,
எது உங்களுக்கு உங்கள் கூட லைட்டாக சப்போர்ட் பண்ணுறதுன்னா இந்த மணி தான் சப்போர்ட் பண்ணும். இந்த அட் த மணியும் இந்த அவுட் ஆஃப் த மணியும் பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு கை கொடுக்காது, உங்களுக்கு நஷ்டத்தை தான் மோஸ்ட் ஆஃப் த டைம். அதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப சொல்லவே தேவையில்லை. நான் இதில் ட்ரேட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லவில்லை, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரெண்டுத்தில் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த மணி ட்ரேட் பண்ணிட்டு சிஸ்டமை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சிஸ்டத்தை விட்டு வெளியே போடுறீங்களோ அவ்வளோ சேஃப். இது பின்னாடி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா பிரயோஜனம் கிடையாது. ஆல்ரெடி நான் அந்த ப்ரைம் குரூப்பில் மென்ஷன் ஸ்ட்ராங்காக பண்ணுற திரும்ப சொல்கிறேன், அப்போ கூட யாரும் கேட்குறதா தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ப்ரைம் குரூப்பில் ஆஃபர் லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அந்த ஆஃபர் கண்டினியூ பண்ணுங்கள் சார் அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்குறோம், உள்ளே வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சார் இன்றைக்கி கால்ஸ் வரலையா, இன்றைக்கி டிப்ஸ் வரலையா. நான் ஆல்ரெடி திரும்ப சொல்கிறேன், நோ டிப்ஸ் நோ கால்ஸ். என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அதை தான் வந்து ஷேர் பண்ண தவிர அது டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடையாதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அப்படி சப்போஸ் ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடக்கட்டும், அது அந்த டைமில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, இது வந்து ஓகே. இன்றைக்கி டாபிக் முடிஞ்சு முக்கியமான விஷயம் சொன்னது அதுதான். ஸோ எந்த ப்ரைஸை சூஸ் பண்ணி மாட்டிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு, ப்ரைஸு கொஞ்சம் கன்சல்டேஷன், இதில் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் தரும். இந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணிவிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது மார்க்கெட்ஸ் நெக்ஸ்ட்டு நாளைக்கு எங்கே சார் போகும், நாளைக்கு விஷயத்துக்கு டாபிக் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பிரேக் அவுட் ஆன இடம் இருக்குது இல்லையா, இந்த 24,475 இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிடுச்சு, ஒர்க் ஆன் பிரேக் அவுட் ஆனால் இப்போ வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ திரும்ப ஒரு சொல்ல உங்களுக்கு இந்த இடம் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஓகே, அப்போது மார்க்கெட்டு இந்த 24,480க்கு மேலே இருக்கிற வரலும் நீங்கள் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளானை பண்ணால் பெட்டராக இருக்கும். கண்டினியூ என்ன சார் மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே வந்துருக்கு, இன்னும் அப்பர் சைடுனா எஸ் சப்போர்ட் இருக்காங்களே, இங்கேருந்து சப்போர்ட் புஷ் பண்ணுறாங்க, மார்க்கெட் இங்கேருந்து புஷ் பண்ணுறாங்க. சப்போஸ் கீழே வந்தாங்கன்னா இந்த இடத்துல புஷ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். சப்போஸ் இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் இந்த 200 DMA லைன் டச் பண்ணுறதுக்காக மேபி ப்ரைஸ் வரலாம் அந்த இடத்துக்கு. அதுவும் மார்க்கெட் பேட்டர்ன் எது மாதிரி க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்து தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரியே வரும், இப்படியே வரும், அப்படியே வரும்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். லெவல்ஸ் மட்டும் நோட் பண்ணிங்க. இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணும். 24,480 வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணும். அப்போது மேலே அப்பர் சைடு இன்னும் எதுவும் இல்லை சார், மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். சப்போஸ் ஏதாச்சும் உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த இந்த இடம் உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். உங்களுக்கு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன இடங்கள் இது தெரியும், எத்தனை பேருக்கு பார்த்துருப்பீங்க தெரில. ஓகே, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும். இதில் இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு, ஸோ ரீடெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு, திரும்ப ஆச்சு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இன்னொரு மேபி 100 to 150 பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அமையும். அப்போது 200 DMA இந்த லெவல், இந்த பிரேக் டவுன் ஆன இடத்துல இது வந்து சப்போர்ட் லெவல் அமையும் உங்களுக்கு. எதுவும் ரொம்ப சப்போஸ் மார்க்கெட் உங்களுக்கு மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா இந்த 23,800க்கு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த சான்ஸ் வரத்துக்கும் இந்த லெவல் வரதுக்கும் முக்கியம் இல்லையா. ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மேலே அப்படின்னு சொன்னதுக்கான காரணமும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் லெவல் பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 24,650 அப்படின்னு வச்சுங்களேன். 24,650 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். மேபி மார்க்கெட் அந்த இடத்துல எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த 24,600 to 700 இந்த ஏரியா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் சாலிடு உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் கீழே வந்துச்சு அப்படின்னா மேபி சப்போர்ட் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துல வரலாம். ஓகே சார், சப்போஸ் மார்க்கெட் இங்கேயே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது சார் அப்படின்றப்போ இங்கேருந்து பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். இந்த லெவலில் எக்ஸிட் ஆகிடுது பெட்டராக இருக்கும். இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் கூட உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது இந்த 57,000. அப்போ இந்த 57,000 பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது நமக்கு இந்த இதில் ஷார்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அது இது மாதிரி வந்தால் வந்துட்டு போய்ட்டோம். ஆனால் நம்ம இந்த இதில் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த ஏரியா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். சப்போஸ் இந்த இதில் வந்து ட்ராப் மாதிரி கீழே வந்து ஏரியா ஃபார்மேஷன் பண்ணி கண்டினியூ மேலே போதா, அப்போ நமக்கு 57,600 57,800 ரெண்டு லெவலில் நம்ம அடுத்த டார்கெட்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம செல் சைட் போனோம் அப்படின்னா இந்த 57,000 வந்து ஒரு மெயின் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு வந்தால் தான் நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்லாம் வரும். உங்களுக்கு டார்கெட்டாக அமையும் 56,600லாம். ஓகே, அதுக்கு இந்த 57,000 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்ரூஷியல் வேலை ஒர்க் ஆகும்.
ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் ஆல்சோ சேம் அதே மாதிரி தான். அப்போ இந்த ரேஞ்சுக்கு மேலே நம்ம ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து 79,600, 79,800, 80,000 இந்த ரேஞ்சுக்கான ஒரு வழியை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,900 வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணும். அதாவது இன்ஸ்டன்ட் சப்போர்ட். அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம 200 DL EMI வந்து டார்கெட்டாக நீங்கள் செட் பண்ணலாம். இதுக்கு கீழே ஓகே, அதுக்கு கீழே இல்லாத வரலும் இதுக்கு மேலேயே ட்ராவல் ஆகுதுன்னு ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து இந்த 2 லெவல் 3 லெவலில் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டோடைய பிஹேவியர் பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.